நம்ம 75% வந்து பார்த்திங்கன்னா பாதையை கடந்து வந்தாச்சு. இன்னும் 25% தான் இருக்குது. தண்டவாள பாதைன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த பாதை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த இடத்துல வீடியோ எடுக்க தோணலை, ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்ம மலை ஏற்றம் ஃபுல்லாகவே ஒரு மூலிகை காற்றை தான் ஃப்ரெண்ட்ஸ் சுவாசிப்போமே. எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாத ஒரு சுத்தமான காற்றை தான் நம்ம சுவாசிப்போம். அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பயணத்துக்கு. இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம், மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அன்னதானம் கூட தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மேலே போயிடுவோம். அவ்வளோதான், சிவபெருமானோட சன்னதிக்கு வந்தாச்சு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்காங்க, அவங்கள நம்ம கும்பிட்டுட்டு சிவபெருமானை பார்க்கவும் போகலாம். நீங்கள் சிவபெருமானை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் இதோட வீடியோ ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி என்னோடய ஃபுல் வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.